السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போது அரபு சமுதாயத்தின் நாகரீகம், ஒழுக்கம் மற்றும் ஆன்மீகத்தின் நிலைமை எவ்வாறு இருந்தது? எல்லா வீடுகளிலும் போர், மது அருந்துதல், விபச்சாரம், கொள்ளையடித்தல், வழிப்பறி என்று எல்லா வகையான தீமையும் இருந்தது. இறைவனுடனும் நல்லொழுக்கத்துடனும் எவருக்கும் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. ஒவ்வொருவரும் ஃபிரௌனாக இருந்தனர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையினால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதும் எத்தகைய இறைநேசமும் ஒற்றுமையின் ஆன்மாவும் அவர்களிடம் உருவாகியதென்றால் அவர்களில் ஒவ்வொருவரும் இறைவனின் வழியில் மரணிப்பதற்காக ஆயத்தமாகிவிட்டனர். அவர்கள் பையத்தின் உண்மை நிலையை வெளிப்படுத்தி காட்டிவிட்டனர். தமது செயலால் இதற்கான முன்மாதிரியை காட்டினர். அன்னார் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் எந்த அளவு நன்றி உணர்வின் முன்மாதிரியை காட்டினார்கள். அதற்கு இணையான ஒன்று இதற்கு முன்னர் இருந்ததில்லை, வருங்காலத்திலும் அது தென்படவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் இறைவன் நாடினால் மீண்டும் அவனால் அவ்வாறே செய்ய முடியும். இந்த முன்மாதிரிகளால் மற்றவர்களுக்கு பலன் இருக்கின்றது. இந்த ஜமாத்தும், அவர்கள் தமது ஜமாத்தை பற்றி கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தில் அல்லாஹ் இது போன்ற முன்மாதிரிகளை உருவாக்க முடியும் என்று அன்னார் கூறினார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் சஹாபாக்களை புகழ்ந்து கூறியவாறு எவ்வளவு சிறந்த முறையில் கூறியுள்ளான். அதாவது, மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி வ மின்ஹும் மன் கஸா நஹபஹு வ மின்ஹும் மை யன்தஸிர். அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களில் அத்தகைய ஆண்கள் இருக்கின்றனர், அவர்கள் இறைவனுடன் செய்து கொண்ட தமது வாக்குறுதியை உண்மைப்படுத்தி காட்டிவிட்டனர். அவர்களில் சிலர் தமது உயிரை அர்ப்பணித்து விட்டனர், இன்னும் சிலர் உயிரை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாக அமர்ந்துள்ளனர். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், சஹாபாக்களை புகழ்ந்து கூறப்பட்டுள்ள திருக்குர்ஆன் வசனங்களை ஒன்று திரட்டினால் இதைவிட மேலான வேறு எந்த அழகிய முன்மாதிரியும் இருக்காது. எனவே நன்மைகள், தியாகங்கள் ஆகியவற்றின் இந்த முன்மாதிரி நமக்கு அழகிய முன்மாதிரியாகும். கடந்த சில நாட்களாக சில குத்பாக்களில் நான் சஹாபாக்களின் நிலைமைகளை பற்றி எடுத்து கூறியிருந்தேன். அவர்களில் பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றியும் கூறியிருந்தேன், ஏனைய சஹாபாக்கள் பற்றியும் கூறினேன். ஆனால் முதலில் பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் பற்றி மட்டுமே எடுத்து கூற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இவர்களுக்கு ஒரு குறிப்பான அந்தஸ்து இருக்கின்றது. இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால், அல்லாஹ் இவர்களிடம் திருப்தி அடைந்துள்ளான்.
அல்லாவின் குறிப்பான திருப்தியை பெற்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றனர். இன்று நான் அப்துல் முத்தல்லிப் அவர்களின் மகனான ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். குறிப்பாக இவர்கள் எவ்வாறு முஸ்லிமானார்கள் என்பது பற்றி விளக்கமாக நபிமொழிகளிலும் வரலாற்றிலும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சையது ஷுஹதா, ஷஹீதுகளின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த பெயரில் புகழ்பெற்று விளங்கினார்கள். இவ்வாறே அசதுல்லா, அதாவது அல்லாவின் சிங்கம், மற்றும் அசதே ரசூல், தூதரின் சிங்கம் என்ற பட்ட பெயர்களும் இவர்களுக்கு இருந்தது. குறைஷியர்களின் தலைவரான ஹஜ்ரத் அப்துல் முத்தல்லிப் அவர்களின் மகனாகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரராகவும் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் தாயாரின் பெயர் ஹாலா ஆகும். இவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரான ஹஜ்ரத் ஆமினா அவர்களின் தந்தையின் சகோதரரின் மகள் என்ற அடிப்படையில் அவர்களின் சகோதரி ஆவார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் 2 வருடம் அல்லது ஒரு அறிவிப்பிற்கு ஏற்ப 4 வருடம் பெரியவர் ஆவார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி சகோதரரும் ஆவார்கள். ஒரு அடிமை பெண்ணான சௌபியா அவர்கள் இவர்கள் இருவருக்கும் பால் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று வாதம் செய்த பிறகு நபித்துவத்தின் 6வது ஆண்டில் தாரே அர்க்கம் இருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நட்பேற்றை பெற்றார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் வரலாற்று சம்பவங்களின் ஒளியில் தனக்கே உரிய பாணியில் எடுத்து கூறியுள்ளார்கள். இது பற்றிய சுருக்கத்தையும் இதன் விவரங்களையும் நான் இன்று எடுத்து கூறுவேன். மனிதன் ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் எவ்வாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை பற்றி நினைத்து பார்க்கும்போது, மேலும் அபூ ஜஹீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அநீதி இழைத்த போது எவ்வாறு அவர்களுக்கு தன்மான உணர்வு ஏற்பட்டது என்பதை பார்க்கும்போது உள்ளம் நெகிழ்ந்து விடுகின்றது. எந்நிலையிலும் அது பற்றிய சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஒரு நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மர்வா ஆகிய 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு கல்லில் அமர்ந்திருந்தார்கள். இறைவனின் ஏகத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது என்பது பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த தருணத்தில் அபூ ஜஹீல் அங்கு வந்தான். அவன் வந்ததும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கூறும் விஷயங்களிலிருந்து இன்னும் விலகாமல் இருக்கின்றாய் என்று கூறியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் தரக்குறைவாக ஏச்சு பேச்சுகளால் அவன் ஏச ஆரம்பித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அமைதியாக அவனது ஏச்சு பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை சகித்துக் கொண்டார்கள். நாவிலிருந்து எந்த சொல்லையும் அவர்கள் கூறவில்லை. அபூ ஜஹீல் தனது உள்ளம் திருப்தி அடையும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிய பிறகு அந்த பாக்கியமற்றவன் முன்னால் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தில் அடித்தான். ஆனால் அதற்கு பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் எதுவும் கூறவில்லை. எந்த இடத்தில் அன்னார் அமர்ந்திருந்தார்களோ, எந்த இடத்தில் அபூ ஜஹீல் அவர்களை ஏசி பேசினானோ, அந்த இடத்திற்கு எதிர்புறத்தில்தான் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீடு இருந்தது. ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் இந்த சமயம் வரை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள். நாள்தோறும் காலையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வேட்டையாடுவதற்கு செல்வது அவர்களின் வழக்கமாக இருந்தது. அவர்கள் மாலையில் திரும்பி வருவார்கள். பிறகு குறைஷியர்களின் சபையில் அவர்கள் அமர்வார்கள். அபூ ஜஹீல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசிய அந்த நாளில், மேலும் அவர்களுடன் மிகவும் தீய முறையில் நடந்து கொண்ட அந்த நாளில் ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் வேட்டையாடுவதற்காக சென்றிருந்தார்கள். அபூ ஜஹீல் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்த சமயத்தில் தற்செயலாக ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் ஒரு அடிமை பெண் வீட்டின் கதவுக்கு அருகில் நின்றவாறு இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாள். அபூ ஜஹீல் மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவாறு அதிகமாக அன்னாரை ஏசிக் கொண்டிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி வரை அமைதியாக இருந்தவாறு அவற்றை சகித்துக் கொண்டார்கள்.
அந்த அடிமை பெண் கதவு கரையில் நின்றவாறு இந்த எல்லா காட்சியையும் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் எழுதுகின்றார்கள், சந்தேகமின்றி அவள் ஒரு பெண்ணாகத்தான் இருந்தாள். காஃபிரான பெண்ணாக இருந்தாள். பழங்காலத்தில் மக்காவில் உள்ளவர்கள் தமது அடிமைகள் மீது அநீதி இழைத்த அந்த காலத்திலும் கூட சில நல்லவர்கள் தமது அடிமைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டனர். மிக நீண்ட காலம் கழிந்த பிறகு அதே அடிமைகள் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கமாக கருதப்பட்டு வந்தனர். இவ்வாறே ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் அடிமை பெண்ணும் இருந்தார். அவள் தமது கண்களால் நடந்த எல்லாவற்றையும் கண்டாள், தமது காதுகளால் எல்லாவற்றையும் கேட்டாள். அவளுக்கு அதனால் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. நடப்பதை அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள், கேட்டுக் கொண்டிருந்தாள். உள்ளுக்குள்ளேயே மனம் வருந்தி அவள் பொறுமிக் கொண்டிருந்தாள், வேதனை அடைந்தாள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்ற பிறகு அவளும் தனது பணிகளில் ஈடுபட ஆரம்பித்து விட்டாள். வேட்டையாடிய பிறகு மாலை ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் திரும்பி வந்து தனது சவாரியில் இருந்து கீழே இறங்கியதும் கைகளில் வில்லையும் அம்பையும் ஏந்தியவாறு வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் மிகவும் பெருமையுடன் தமது வீட்டில் நுழைந்த சமயத்தில் அந்த அடிமை பெண் எழுந்து நின்றாள். நீண்ட நேரம் அவள் தனது கோபத்தையும் துக்கத்தையும் அடக்கி வைத்திருந்தாள். அவள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவரை நோக்கி மிகவும் உரத்த குரலில், பெரிய வீரராக நீங்கள் உங்களை காட்டிக்கொண்டு திரிகின்றீர்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்க ஆரம்பித்தாள். ஹம்சா அவர்கள் மிகவும் வியப்புடன் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அடிமை பெண், என்ன நடந்தது என்றால், உங்கள் அண்ணன் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு அமர்ந்திருந்தார்கள். அபூ ஜஹீல் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கினார். அளவே இல்லாமல் மிகவும் அதிகமாக அவர்களை அவன் ஏசி பேச ஆரம்பித்து விட்டான். பிறகு அவர்களது முகத்தில் அடித்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவனுக்கு எதிரில் எதுவுமே செய்யவில்லை. அமைதியாக அவன் கூறுவதை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அபூ ஜஹீல் ஏசி பேசிக் கொண்டே இருந்தான். பிறகு சோர்வடைந்து அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் கூறிய எந்த விஷயத்திற்கும் பதில் கூறாமல் இருந்ததை நான் பார்த்தேன். நீங்களோ மிக பெரும் வீரராக உங்களை காட்டிக்கொண்டு திரிகின்றீர்கள். மிகவும் பெருமையாக வேட்டையாடி விட்டு திரும்பி வந்துள்ளீர்கள். நீங்கள் இங்கிருக்கும் போது உங்களது சகோதரரின் மகனுடன் இவ்வாறு அவன் நடந்து கொண்டதை பார்த்து உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று அந்த அடிமை பெண் கேட்டாள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் அந்த நேரம் வரை முஸ்லிமாக ஆகவில்லை. இம்மக்கள் குறைஷியர்களின் தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டு வந்ததும் இதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அங்குள்ள ஆட்சியின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் ஆவார்கள் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் தனது மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் தனது ஈமானுக்காக தியாகம் செய்வதற்கு ஹம்சா அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமது அடிமை பெண்ணிடமிருந்து இந்த சம்பவத்தை கேட்டதும் அவர்களது கண்களில் இரத்தம் வர ஆரம்பித்தது. அவர்களின் குடும்ப தன்மான உணர்வு பொங்கி எழுந்தது. அதனால் ஓய்வு எடுக்காமலேயே அப்படியே கோபத்துடன் கௌபாவை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். முதலில் அவர்கள் கௌபாவை வலம் வந்தார்கள். பிறகு அபூ ஜஹீல் அமர்ந்திருந்த அந்த சபையின் பக்கம் சென்றார்கள். அங்கு அபூ ஜஹீல் பெருமை அளித்தவாறு நடந்த இந்த சம்பவத்தை மிகவும் ரசனையாக எடுத்து கூறிக் கொண்டிருந்தான். ஆணவத்துடன் நான் இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு ஏசி பேசினேன் என்று கூறிக் கொண்டிருந்தான். இன்று நான் அவருடன் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று கூறினான். ஹம்சா அவர்கள் இந்த சபைக்கு வந்து சேர்ந்ததும் தமது வில்லால் மிகவும் வலுவாக அபூ ஜஹீலின் தலையில் அடித்தார்கள். மேலும், நீ உனது வீரத்தை பற்றி வாதம் செய்கின்றாயா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இவ்வாறு இழிவுபடுத்தினேன் என்று மக்களுக்கு நீர் கூறுகின்றீரா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எதுவும் பேசாமல் இருந்து விட்டார்கள். இப்போது நான் உன்னை இழிவுபடுத்துகின்றேன். உமக்கு தைரியம் இருந்தால் எனக்கு முன்னால் பேசு என்று ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அந்த சமயத்தில் அபூ ஜஹீல் மக்காவில் ஒரு அரசனின் தகுதியை பெற்றிருந்தான். சமுதாயத்தின் தலைவராக இருந்தான். அவனது நிலைமை ஃபிரௌனின் அதே நிலைமையாகத்தான் இருந்தது. அவனது நண்பர்கள் நடந்தவற்றை பார்த்தபோது அவர்கள் மிகவும் உணர்வுடன் எழுந்தனர்.
அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சாவின் மீது தாக்குதல் நடத்த விரும்பினர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து அவரது ஏச்சு பேச்சுகளை கேட்டு அவற்றை சகித்துக் கொண்டதன் காரணமாகவும் ஹம்சா அவர்களின் துணிச்சலையும் தைரியத்தையும் பார்த்ததன் காரணமாகவும் அபூ ஜஹீல் திகிலுக்கு ஆளாகி அவர்களுக்கு இடையில் வந்து நின்று அவர்கள் தாக்குவதை தடுத்து நிறுத்தினான். மேலும் போகட்டும், விட்டுவிடுங்கள், உண்மையில் என்னிடம்தான் தவறு நிகழ்ந்து விட்டது, ஹம்சா உண்மையின் பக்கம் இருக்கிறார்கள் என்று கூறினான். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கே உரிய பாணியில் இந்த சம்பவத்தை இவ்வாறு எழுதுகின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமயத்தில் சஃபா மர்வா ஆகிய இரு மலைகளிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்களோ அப்போது அவர்கள் தமது உள்ளத்தில் எனது பணி சண்டையிடுவதல்ல, மாறாக பொறுமையுடன் ஏச்சு பேச்சுகளை கேட்டு அவற்றை சகித்துக் கொள்வதே எனது பணியாகும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவன் அரியணையில் அமர்ந்தவாறு அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் தன் அடியானுக்கு போதுமானவன் அல்லவா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீர் சண்டையிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை, ஆனால் உமது எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்காக நாம் அங்கு இருக்கவில்லையா என்று கூறிக்கொண்டிருந்தான். ஆக இறைவன் அதே நாளில் அபூ ஜஹீலை எதிர்த்து நின்றவாறு தனது உயிரை அர்ப்பணிக்கின்ற ஒருவரை, அதாவது ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிட்டான். தனது வில்லால் அபூ ஜஹலின் தலையில் அடித்த அதே சபையில் ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் தமது ஈமானை பற்றிய அறிவிப்பை செய்தார்கள். மேலும் அபூ ஜஹலை நோக்கி, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசினாய், நான் இறைவனின் தூதராக இருக்கின்றேன், மலக்குகள் என் மீது இறங்குகின்றனர் என்று அவர்கள் கூறியதனால் மட்டும்தான் நீ இவ்வாறு நடந்து கொள்கின்றாயா? சற்று காதுகளை திறந்து கேட்டுக் கொள்வாயாக. நானும் இன்றிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்திலேயே நிலைத்து நிற்கின்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதையே நானும் கூறுகின்றேன். உமக்கு தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து வந்து பார் என்று கூறியவாறு ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். அறிவிப்புகளில் இவ்வாறு வருகின்றது, ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக ஆன பிறகு மக்காவில் இருந்த முஸ்லிம்களின் ஈமான் மிகவும் வலுவடைந்தது. இன்னும் சொல்வதென்றால் ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியரான சர் வில்லியம் மூர் அவர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் வலுவடைந்தது என்று அவர் கூறுகின்றார். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் ஏனைய முஸ்லிம்களுடன் சேர்ந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். அங்கு கல்சூம் பின் ஹிதிம் அவர்களது வீட்டில் அவர்கள் தங்கினார்கள். ஓர் அறிவிப்பிற்கேற்ப அவர்கள் சாத் பின் கைஸ்மா அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். எந்நிலையிலும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கிடையில் சகோதர உறவை நிலைநாட்டினார்கள். இதன் அடிப்படையில் உஹது போருக்காக செல்லும் போது ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் ஹஜ்ரத் ஸைதுக்காக வசியத்தும் செய்திருந்தார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகும் கூட காபிர்களின் அநீதிகள் முடியவில்லை. முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அவர்களை சீண்டுவது ஆகியவை முடிவுக்கு வரவில்லை. அதனால் முஸ்லிம்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்தது. காபிர்களின் அசைவுகள், செயல்கள் ஆகியவற்றை கண்காணிக்க வேண்டியது வந்தது. அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, குறைஷியர்களின் தாக்குதல்கள் மற்றும் அவர்களது அசைவுகள், செயல்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில குழுக்களை அமைத்து கண்காணிக்க வேண்டியது இருந்தது. இவ்விஷயத்தில் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்கு வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தொண்டாற்றுவதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் தலைமையில் 30 சவாரிகளை கொண்ட முஹாஜிரீன்களின் ஒரு படையை ஈஸ் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களும் அவர்களது தோழர்களும் விரைவாக அங்கு சென்று சேர்ந்த போது
அவர்கள் பார்த்தது என்னவென்றால், மக்காவின் மிக பெரும் தலைவரான அபூஜஹில் 300 பேர்களை கொண்ட ஒரு படையுடன் அவர்களை வரவேற்பதற்காக அங்கு இருந்தான். முஸ்லிம்களின் எண்ணிக்கையை விட இந்த எண்ணிக்கை 10 மடங்கு அதிகமாக இருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் இறைவன் மற்றும் அவனது தூதரின் கட்டளையை நிறைவேற்றும் வகையில் இதற்காக புறப்பட்டிருந்தார்கள். மரணத்தின் அச்சமானது அவர்களை இதிலிருந்து பின்தங்க வைக்க முடியாது. 2 படைகளும் ஒன்று மற்றொன்றிற்கு எதிராக நிற்க ஆரம்பித்தது. போர் ஆரம்பமாக இருந்தபோது அந்த பகுதியின் தலைவரான மஜ்தி பின் அமர் அல் ஜுஹ்னி அவர்களுக்கு 2 அணிகளில் உள்ளவர்களுடன் தொடர்பு இருந்ததனால் அவர் இவர்களுக்கிடையில் வந்து இருவரையும் தடுத்து நிறுத்தியதால் நடைபெற இருந்த போர் நின்றுவிட்டது. இதுவும் அறிவிப்புகளில் வருகின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது கொடியை ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்கு தான் வழங்கினார்கள். சில அறிவிப்புகளில் ஹஜ்ரத் அபூ உபைதா அவர்களும் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களும் சேர்ந்து ஒரு போருக்காக படையெடுத்து சென்றதனால் இவ்விஷயத்தில் சந்தேகம் இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. இந்நிலையிலும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் பனு கைன்கா போரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஹஜ்ரத் ஹம்சா அவர்களே ஏந்தியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கேட்ப, அதாவது உங்களது தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையும் நிலைத்திருக்கும்படி செய்வது சிறந்ததாகும், அதை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளைக்கு ஏற்ப ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் எப்போதும் செயல்பட்டு வந்தார்கள். அறிவிப்பில் வருகின்றது, மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு மற்ற முஸ்லிம்களை போன்றே ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் பொருளாதார நிலைமையும் மிகவும் மோசமாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த நாட்களில் ஒரு நாள் ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் நபியை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். ஏதாவது ஒரு தொண்டை என்னிடம் ஒப்படையுங்கள், அதன் மூலம் வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படுவற்றை நான் பெற்றுக்கொள்ளும் வழியை ஏற்படுத்திக் கொள்வேன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம், ஹம்சாவே, உங்களது சுயமரியாதையை உயிருடன் வைத்திருப்பது உங்களுக்கு அதிகம் விருப்பமுள்ளதாக இருக்குமா, அல்லது அதை அழித்து விடுவது உங்களுக்கு அதிகம் விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள், நான் அதனை உயிருடன் வைப்பதை விரும்புகின்றேன் என்று பதில் கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறகு உங்களது சுயமரியாதையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பிறகு நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களிடம் துஆக்களில் அழுத்தம் காட்டும்படி கூறினார்கள். சில குறிப்பான துஆக்களை அவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துஆவை கண்டிப்பாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த துஆ இதுவாகும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிகல் அஸமி வ ரிضவானிகல் அக்பர். அதாவது, அல்லாஹ்வே, நான் உன்னிடம் உனது மகத்தான பெயரையும் உனது மிக பெரும் விருப்பத்தையும் ஊடகமாக வைத்து உன்னிடம் வேண்டுகின்றேன். இதற்கு பிறகு எப்போதும் அவர்கள் இந்த துஆக்களின் கனிகளை பெற்று வந்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்கு துஆக்கள் மீது எந்த அளவு நம்பிக்கையும் நிச்சய உறுதியும் இருந்தது என்றால் அறிவிப்புகளில் இந்த விஷயம் நமக்கு தெரிய வருகின்றது. அவ்வாறு ஏன் இருக்காது? இந்த துஆக்களின் மூலமாகவே எதுவுமே தமது கைகளில் இல்லாமல் இருந்த முஹாஜிரீன்களுக்கு இறைவன் வீட்டையும் தேவையான எல்லாவற்றையும் வழங்கினான். சில காலம் கழிந்த பிறகு ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் பனு நஜாரை சார்ந்த ஒரு அன்சாரி பெண்ணை, அந்த பெண்ணின் பெயர் ஹவுலா பின் கைஸ் ஆகும், அந்த பெண்ணை அவர்கள் திருமணம் செய்தார்கள். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வீட்டுக்கு சென்று வந்தார்கள். ஹஜ்ரத் ஹவுலா அவர்கள் பின்னர் ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு நிறைந்த அந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களை கூறி வந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நான் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கியாமத் நாளன்று உங்களுக்கு கௌசர் தடாகம் வழங்கப்படும் என்று எனக்கு தெரிய வந்திருக்கின்றது, அது மிகவும் விரிவை கொண்டதாக இருக்கும் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், இது உண்மைதான், ஆனால் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு பொதுமக்களை விட மிகவும் அதிகமாக உங்களது சமுதாயத்தில் உள்ள அன்சார்கள் இந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்துவது மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது என்று கூறினார்கள்.
அன்சார்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தகைய அன்பு இருந்தது. அதற்கு இது மட்டுமே காரணமாகும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் அவர்களின் நகரத்தை விட்டு அவர்களை வெளியேற்றிய போது அன்சார்கள் தான் அவர்களுக்காக தம்மிடமிருந்து அனைத்தையும் அர்ப்பணித்தனர். வரலாற்றில் பதர் போர் தொடர்பாக இந்த ஒரு அறிவிப்பும் கிடைத்திருக்கிறது. அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற பதர் போர் நடைபெற்றது. பதர் போரின் போது நிராகரிப்போரின் தரப்பிலிருந்து அஸ்வத் பின் அப்துல் அசத் அல் ஜுஹ்னி என்ற மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய தீய நபர் ஒருவர் வந்தார். நான் கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தடாகத்திலிருந்து, அதாவது முஸ்லிம்கள் நீர் அருந்துகின்ற இடத்திலிருந்து தண்ணீர் குடிப்பேன், அல்லது அதை மோசமானதாக ஆக்கிவிடுவேன், அல்லது அதற்கு அருகிலேயே மரணித்து விடுவேன் என்று அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். அவர் இந்த எண்ணத்துடன் புறப்பட்டார். அப்துல் முத்தலிப் அவர்களின் மகனான ஹம்சா அவர்கள் அவரை எதிர்த்து நின்றார்கள். இவர்கள் இருவரும் நேரடியாக சந்தித்த போது ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் வாளினால் தாக்குதல் நடத்தி அவரது கால் விரல்களில் பாதியை வெட்டி எரிந்து விட்டார்கள். அவர் தடாகத்திற்கு அருகில் இருந்தார். இடுப்பு புரட்டப்பட்டிருக்கும் நிலையில் அவர் விழுந்தார். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். இன்னொரு தாக்குதல் நடத்தி ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் அவரை அழித்து விட்டார்கள். அவர் தடாகத்திற்கு அருகில் சென்று மரணித்து விட்டார். நான் தண்ணீர் குடிப்பேன் அல்லது அதை மோசமாக்கி விடுவேன் என்று அவர் கூறியதை அவரால் செய்ய முடியவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதர் போர் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த போரில் நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை முஸ்லிம்களை விட மிகவும் அதிகமாக இருந்தது. இரவு முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் முன்னிலையில் பணியுடன் துஆக்கள் செய்வதிலும் இறைவனிடம் மன்றாடுவதிலும் ஈடுபட்டு வந்தார்கள். நிராகரிப்பவர்களின் படை எங்களுக்கு அருகில் வந்ததும், மேலும் நாங்கள் அவர்களுக்கு முன்னால் அணி திரண்டு நின்றதும் திடீரென்று ஒரு நபர் மீது பார்வை விழுந்தது. அவர் சிவப்பு நிற ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தார். மக்களுக்கு நடுவில் அவரது சவாரி சென்று கொண்டிருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் அலியே, ஹம்சாவே குரல் கொடுத்து அழைத்தவாறு சிவப்பு ஒட்டகத்தில் வருபவர் யார் என்று கேட்பீர்களாக, அவர் என்ன சொல்கின்றார் என்று கேட்பீர்களாக என்று கூறினார்கள். பிறகு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவராவது இம்மக்களில் நன்மை மற்றும் நல்லவை தொடர்பாக அறிவுரை கூறுவோர் இருக்கின்றார் என்றால் அவர் சிவப்பு ஒட்டகத்தில் இருக்கின்ற நபர் ஆவார் என்று கூறினார்கள். இந்த தருணத்தில் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்து, இது உத்பா பின் ரபியா ஆவார். நிராகரிப்பவர்கள் சண்டையிடுவதிலிருந்து இவர் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றார். இதற்கு பதில் கூறும் வகையில் அபூ ஜஹீல், நீங்கள் கோழைகளாக இருக்கின்றீர்கள், போர் செய்வதற்கு நீங்கள் அஞ்சுகின்றீர்கள் என்று கூறினான். அப்போது உத்பா பொங்கி எழுந்தவாறு, இன்று கோழை யார் என்று பார்த்து விடுவோம் என்று கூறினார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உத்பா பின் ரபியா அவர்களும் அவருக்கு பின்னால் அவரது மகனும் சகோதரனும் வந்து குரல் கொடுத்து அழைத்தவாறு, யார் எங்களை எதிர்த்து நிற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் என்று கேட்டனர். அன்சார்களில் பல இளைஞர்களும் அதற்கு பதில் கூறினர். உத்பா, நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் அன்சார்களில் ஒருவராக இருக்கின்றோம் என்று பதில் கூறினர். நாங்கள் எங்களது சிறிய தந்தையின் மகன்களுடன் போர் செய்யும் எண்ணமுடையவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினர். அப்போது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹம்சாவை எழுந்திருங்கள், அலியை எழுந்திருங்கள் என்று கூறினார்கள். உபைதா பின் ஹாரிஸே முன்னேறி செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஹம்சா உத்பாவின் பக்கம் முன்னேறி சென்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஷைபாவின் பக்கம் முன்னேறி சென்றேன். உபைதா மற்றும் வலீதுக்கிடையில் சண்டை நடந்தது. பரஸ்பரம் அவர்கள் ஒருவர் மற்றவரை மிக கடுமையாக காயப்படுத்தினர். பிறகு நாங்கள் வலீதின் பக்கம் கவனம் செலுத்தினோம், அவனை கொன்றோம். பிறகு உபைதா அவர்களை போர்க்களத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்தோம். அலி மற்றும் ஹம்சா ஆகிய இவர்கள் இருவரும் தத்தமது எதிரிகளை கொன்றனர். ஹம்சாவே எழுந்திருங்கள் என்றும் அலியே எழுந்திருங்கள், உபைதா பின் ஹாரிஸே முன்னேறி செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மூவரும் எழுந்து நின்றவாறு உத்பாவின் பக்கம் முன்னேறி சென்ற போது, உத்பா, கொஞ்சம் பேசுங்கள்,
அதன் மூலம் நாம் உம்மை அடையாளம் கண்டு கொள்வோம் என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் கவசம் அணிந்திருந்தனர், அவர்களின் முகம் மூடப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த சமயத்தில் ஹம்சா அவர்கள், நான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் சிங்கமாக இருக்கின்ற ஹம்சா ஆவேன் என்று கூறினார்கள். அப்போது உத்பா, நல்லது, எதிர்த்து வாருங்கள் என்று கூறினான். ஹஜரத் ஹம்சாவின் வீரத்தின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால், எதிரிகளிடம் பீதியை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் தீக்கோழியின் சிறகுகளை போரின் அடையாள சின்னமாக அணிந்திருந்தார்கள். ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமையா பின் ஹல்ஃப் குறைஷியர்களின் தலைவர்களில் ஒருவராக இருந்தான். உமையா ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துன்புறுத்தி வந்தவனாவான். பதர் போரில் அன்சார்களின் கைகளால் அவன் கொல்லப்பட்டான். அவன் என்னிடம், எவரது நெஞ்சத்தில் தீக்கோழியின் சிறகு பொருத்தப்பட்டிருக்கிறதோ அவர் யார் என்று கேட்டான். அதற்கு நான், இது ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ஆவார்கள் என்று கூறினேன். அப்போது உமையா, இந்த நபர்தான் இன்று எங்களுக்கு எல்லாரையும் விட அதிகமாக இழப்பை ஏற்படுத்தியவர் ஆவார் என்று கூறினான். ஆங்கிலேய வரலாற்றாசிரியரான சர் வில்லியம் மூர் அவர்கள் பதர் போர் தொடர்பாகவும் அதில் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தது பற்றியும் இவ்வாறு எழுதுகின்றார். ஹம்சா பறக்கின்ற நிலையில் தீக்கோழியின் சிறகுகளுடன் எல்லா இடங்களிலும் பெரிதாக தென்பட்டார்கள். இன்னும் பலரையும் அவர்கள் போரில் கொன்றார்கள். உஹது போரிலும் ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் தமது வீரத்தின் சிறப்புகளை காட்டினார்கள். அவர்களின் இந்த வீரம் மக்கத்து குறைஷியர்களின் கண்களுக்கு மிகவும் துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது. புகாரியில் இது பற்றிய விவரம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஜாஃபிர் பின் அம்ர் பின் உமையா சமரி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உபைதுல்லா பின் நதி பின் ஹியார் அவர்களுடன் பயணத்தில் சென்றேன். நாட்டின் புகழ்பெற்ற நகரமான ஹுமூஸை நாங்கள் சென்றடைந்ததும் உபைதுல்லா பின் நதி அவர்கள் என்னிடம், என்ன நீங்கள் வஹ்ஷி பின் ஹப்ஷி அவர்களை சந்திக்க விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். மேலும் ஹஜ்ரத் ஹம்சா கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும் என்றும் கூறினார். வஹ்ஷி அப்போது ஹுமூஸில் இருந்து வந்தான். பிறகு நாங்கள் அவனது முகவரியை கேட்டு தெரிந்து கொண்டோம். அவன் தனது மாளிகையின் நிழலில் அமர்ந்திருந்தான் என்று எங்களிடம் கூறப்பட்டது. நாங்கள் அவனிடம் சென்று சிறிது நேரம் வரை நின்று கொண்டிருந்தோம். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினோம். அவன் சலாத்திற்கு பதில் கூறினான். உபைதுல்லா அவர்கள் தனது தலையையும் முகத்தையும் துணியால் மூடியிருந்தார்கள். வஹ்ஷி அவரது கண்களையும் கால்களையும் மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தான். உபைதுல்லா அவர்கள், வஹ்ஷியே, என்னை நீ அடையாளம் கண்டு கொண்டாயா என்று கேட்டார்கள். வஹ்ஷி மிகவும் கவனமாக அவர்களை பார்த்தான். அப்போது வஹ்ஷி, இறைவன் மீது ஆணையாக இந்த அளவு மட்டுமே எனக்கு தெரியும். அதாவது அதீப் பின் ஹியார் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அவர் உம்மு கிதால் பின் அவ்லிஸ் என்று அழைக்கப்பட்டார். மக்காவில் அவருக்கு குழந்தை பிறந்தது. நான் அவருக்கு பால் அருந்த கொடுத்து வந்தேன். குழந்தையை தூக்கி கொண்டு அவனது தாயுடன் அவனை அழைத்து சென்றேன். நான் உனது கால்களை பார்த்தேன். அதன் மூலமாக குழந்தையாக இருந்த அந்த நபர் நீர்தான். இப்போது நீர்தான் இங்கு வந்துள்ளீர் என்று கூறினார். இதை கேட்ட உபைதுல்லா தனது முகத்தை திறந்து காட்டினார்கள். அதாவது கால்கள் மூலமாக வஹ்ஷி அவரை அடையாளம் கண்டு கொண்டார். பிறகு உபைதுல்லா அவர்கள் வஹ்ஷியிடம், ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக எங்களுக்கு கூறு என்றார்கள். அதற்கு அவன், ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் பதர் போரில் தொய்மா பின் அதீல் பின் ஹியார் அவர்களை கொன்றார்கள். அப்போது எனது எஜமானரான ஜுபைர் பின் முத்இம் என்னிடம், நீங்கள் எனது சிறிய தந்தை பதர் போரில் கொலை செய்யப்பட்டு விட்டதால் சிறிய தந்தைக்கு பகரமாக ஹம்சாவை கொலை செய்தால் நான் உன்னை விடுவித்து விடுவேன் என்று கூறினார். உஹது போர் நடக்க இருந்தது. மக்கள் போர் நடப்பதை பார்த்த போது ஹைனைன் என்ற ஒரு உஹது மலைகளின் ஒரு மலையாக, ஹைனைன் என்ற ஒரு மலை உஹது மலைகளில் ஒரு மலையாக இருந்தது. உஹதிற்கும் இதற்கும் இடையில்
ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. நானும் மக்களுடன் சேர்ந்து போர் புரிவதற்காக புறப்பட்டேன். மக்கள் போர் புரிவதற்காக அணியாக நின்ற போது ஷைவா போர்க்களத்தில் நின்றவாறு, எவராவது என்னை எதிர்த்து போரிடுவதற்கு மைதானத்திற்கு வருவாரா என்று கேட்டான். இதை கேட்டதும் அப்துல் முத்தலிஃபின் மகனான ஹம்சா அவனை எதிர்த்து போரிடுவதற்காக வந்தார்கள். ஷைபாவை பார்த்து, என்ன, நீ அல்லாஹ்வையும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எதிர்த்து போட்டி போடுகின்றாயா என்று கேட்டார்கள். இதை கூறிவிட்ட ஹம்சா அவனை தாக்கினார்கள். அவன் அங்கேயே மரணித்து விட்டான். தனது பிடியில் அவனை கொண்டு வந்து அன்னார் அவனை கொன்று விட்டார்கள். வஹ்ஷி தொடர்ந்து கூறுகின்றான், நான் ஒரு பாறாங்கலுக்கு கீழே அமர்ந்திருந்தேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு அருகில் வந்ததும் நான் அவர்களை ஈட்டியால் குத்தினேன். அந்த ஈட்டியை அவர்களது இடுப்பிற்கு கீழே வைத்து வலுவாக அழுத்திய போது அது அவர்களை கிழித்தவாறு மறுபுறமாக வெளியில் வந்து விட்டது. இதுவே அவர்களின் இறுதி நேரமாக இருந்தது. மக்கள் திரும்பி வந்த போது நான் சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் சென்று சேர்ந்ததும் அன்னார் என்னை பார்த்துவிட்டு, நீ வஹ்ஷிதானே என்று கேட்டார்கள். நான் அதற்கு ஆம் என்று பதில் கூறினேன். நீ ஹம்சாவை கொலை செய்தாயா என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான், சரியான விஷயம்தான் உங்களுக்கு எட்டி இருக்கின்றது என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மால் முடிந்தால் நீ எனக்கு முன்னால் வர வேண்டாம் என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு நான் அங்கிருந்து வெளியேறினேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது முஸைலமா கஸாப் கிளர்ச்சியில் ஈடுபட்ட சமயத்தில் நான் முஸைலமாவை நோக்கி கண்டிப்பாக செல்வேன். ஒருவேளை நான் அவனை கொலை செய்து விட்டால் இவ்வாறு நான் ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடிக் கொள்வேன் என்று நான் கூறிக்கொண்டேன். தொடர்ந்து வஹ்ஷி கூறுகின்றான், நானும் மக்களுடன் சேர்ந்து போருக்கு சென்றேன். பிறகு போரில் நடக்க வேண்டியவை நடந்தது. நான் ஒரு நபர் சுவர் ஓரமாக நிற்பதை பார்த்தேன். அவர் கோதுமை நிறத்தில் உள்ள ஒட்டகம் போன்று இருந்தார். அவரது தலைமுடி அலங்கோலமாக காட்சியளித்தது. நான் அவரை ஈட்டியால் குத்தி அவரது மார்புக்கு நடுவில் அதை வைத்து வலுவாக அழுத்தினேன். அது 2 தோள்களுக்கும் நடுவில் மறுபுறம் வெளியேறிவிட்டது. இதற்கு பிறகு ஒரு அன்சாரியும் அவனை வெட்டினார். இவ்வாறு முஸைலமாவின் முடிவு இருந்தது. உமைர் பின் இஸ்ஹாக் அவர்கள் இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றார்கள். உஹது நாளன்று அப்துல் முத்தலிஃபின் மகனான ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 வாள்கள் மூலமாக போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். நான் அசதுல்லாவாக அல்லாஹ்வின் சிங்கமாக இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள். சில நேரங்களில் அவர்கள் முன்னால் செல்வார்கள், சில நேரங்களில் பின்னால் வந்தார்கள். இதே நிலைமையில் அவர்கள் திடீரென்று வழுக்கி தடுமாறி முதுகு பக்கம் சாய்ந்தவாறு விழுந்தார்கள். அப்போது வஹ்ஷி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை பார்த்து அவர்களை தாக்க முற்பட்டான். அபு உசாமா அவர்கள் கூறினார்கள், வஹ்ஷி ஹஜ்ரத் ஹம்சா அவர்களை ஈட்டியால் தாக்கி கொன்றான். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு 32வது மாதத்தில் உஹது போரில் ஷஹீதானார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 59 ஆகும். அறிவிப்பில் வருகின்றது, அபு சுஃபியானின் மனைவியான ஹிந்தா உஹது போரின் போது படையுடன் சேர்ந்து வந்தாள். பதர் போரில் ஹம்சாவை எதிர்த்து நின்று கொல்லப்பட்டவருக்காக ஹஜ்ரத் ஹம்சாவை பழிவாங்குவதற்காக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் ஹம்சாவின் கல்லீரலை கடித்து மென்று விடுவேன் என்று அவள் நேர்ந்திருந்தாள். இந்த நிலைமை ஏற்பட்டு ஹஜ்ரத் ஹம்சாவின் மீது துன்பம் வந்த சமயத்தில் இணை வைப்பவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களின் சடலத்தை சின்னாபின்னமாக ஆக்கி அதை சிதைத்தனர். மூக்கு, காது போன்றவற்றை வெட்டி எடுத்தனர். அவர்கள் ஹம்சாவின் கல்லீரலின் ஒரு துண்டை கொண்டு வந்தனர். ஹிந்தா அதை வாங்கி அதை மென்று கொண்டே இருந்தாள். அதை அவளால் விழுங்க முடியாமல் போன போது அந்த துண்டை அவள் எரிந்து விட்டாள். இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த போது அன்னார், அல்லாஹ் ஹம்சாவின் மாமிசத்திலிருந்து எதையும் சுவைக்க முடியாத அளவுக்கு நெருப்பை நிரந்தரமாக அதன் மீது ஹராமாக்கி விட்டான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சாவின் சடலத்திற்கு அருகில் வந்து
தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியவாறு அன்னாருக்கு கிடைத்த உயர்வான அந்தஸ்து பற்றி நற்செய்தி கூறியிருந்தார்கள். அது தொடர்பாக ஒரு அறிவிப்பு இவ்வாறு இருக்கின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சாவின் சடலத்தை பார்த்தபோது அவர்களது கல்லீரல் எடுத்து கடித்து மெல்லப்பட்டது என்பதை அறிந்தபோது வரலாற்று நூலான இப்னு ஹிஷாமில் இது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் சடலத்திற்கு அருகில் நின்றவாறு, ஹம்சாவே, உங்களால் ஏற்பட்ட துன்பம் போன்று வேறு எந்த துன்பமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. இதைவிட துன்பத்தை தரக்கூடிய வேறு எந்த ஒரு காட்சியையும் இன்று வரை நான் பார்த்ததில்லை என்று கூறினார்கள். தொடர்ந்து கூறினார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்து இந்த செய்தியை தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் குறித்து 7 வானங்களிலும் அவர் அல்லாஹ்வின் சிங்கம் என்று எழுதப்பட்டிருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போர் நடந்த அன்று ஒரு பெண் முன்னாளில் இருந்து மிகவும் வேகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. விரைவில் அவர் ஷஹீதுகளின் சடலத்தை பார்த்து விடலாம் என்ற நிலை இருந்தது. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நல்லது என்று கருதவில்லை. ஒரு பெண் அங்கு வந்து அதை பார்ப்பது சரியல்ல என்று அவர்கள் கருதினார்கள். ஏனென்றால் சடலங்களின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. எனவே அன்னார் இந்த பெண்ணை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கவனமாக பார்த்தபோது அது எனது தாயாரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. நான் அவர்களிடம் ஓடி சென்றேன். ஷஹீதுகளின் சடலங்கள் வரை அவர்கள் சென்று சேர்வதற்கு முன்னதாகவே நான் அவர்களுக்கு அருகில் சென்று விட்டேன். அவர்கள் என்னை பார்த்துவிட்டு எனது நெஞ்சத்தில் குத்தியவாறு என்னை பின்னால் தள்ளிவிட்டார்கள். அவர்கள் மிகவும் வலுவான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவர்கள் விலகி செல்வீராக, நீர் கூறுகின்ற எந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று என்னிடம் கூறினார்கள். அப்போது நான் அவர்களிடம், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தடுத்து நிறுத்துமாறு கூறினார்கள். நீங்கள் இந்த சடலங்களை பார்க்க வேண்டாம் என்று கூறினேன். உடனடியாக அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள். தன்னிடம் இருந்த 2 துணிகளை வெளியில் எடுத்து, இந்த 2 துணிகளை நான் எனது சகோதரரான ஹம்சாவிற்காக கொண்டு வந்துள்ளேன். அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். இதுதான் அந்த காலத்தில் அவர்களின் கட்டுப்படுதலாக இருந்தது. மிகவும் துக்கத்தின் நிலைமையில் அவர்கள் இருந்தும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார் என்பதை கேட்டதும் உடனடியாக அவர்கள் தமது உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டதும் அவர்கள் அந்த செயலில் இருந்து தங்களை தடுத்துக் கொண்டார்கள். இதுவே முழுமையான கட்டுப்படுதலாகும். எனது சகோதரருக்காக நான் இந்த துணிகளை கொண்டு வந்துள்ளேன். அவரது ஷஹாதத் பற்றிய செய்தி எனக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் இந்த துணிகளில் அவரை கஃன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த 2 துணிகளால் கஃன் செய்ய ஆரம்பித்த போது அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு அன்சாரி ஷஹீதாகி விழுந்து கிடப்பதை மக்கள் பார்த்தனர். ஹஜ்ரத் ஹம்சாவுடன் நடந்து கொண்டது போன்றே அவரிடமும் எதிரிகள் நடந்து கொண்டனர். எனவே ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 துணிகளினால் கஃன் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள அன்சாரி சகோதரருக்கு ஒரு துணி கூட கிடைக்காமல் இருப்பதை பார்த்து அவ்விஷயத்தில் நாங்கள் வெட்கத்தை உணர்ந்தோம். இதனால் ஒரு துணியினால் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இன்னொரு துணியினால் இந்த அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கஃன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்கள் கணித்து பார்த்தபோது இந்த இருவரில் ஒருவர் நெட்டையாக இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து யாருடைய பெயரில் எந்த துணி வந்ததோ அவரை அந்த துணியினால் கஃன் செய்தோம். ஹஜ்ரத் ஹம்சா அவர்களை ஒரு துணியினால் மட்டுமே கஃன் செய்தோம். அவரது தலையை மூடினால் அவரது 2 கால்களை விட்டும் துணி விலகி விடுகின்றது. அவரது கால்களின் பக்கம் துணியை இழுத்தால் அவரது முகத்திலிருந்து துணி விலகி விடுகின்றது. அதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரது முகத்தை மறைத்து விடுங்கள், அவரது கால்களில் புல்லை வையுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஹம்சாவும் அவர்களின் சகோதரியின் மகனான ஹஜ்ரத் அப்துல்லா பின் அயாஸ் அவர்களும் ஒரே கபரில் அடக்கம் செய்யப்பட்டனர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஹஜ்ரத் ஹம்சா அவர்களுக்காக ஜனாஸா தொழுகையை தொழ வைத்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சாவின் சடலத்தை முன்னால் வைத்து அவர்களுக்கு ஜனாஸா தொழுகையை தொழ வைத்தார்கள். ஒரு அன்சாரி சஹாபியின் சடலம் அவர்களுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி சஹாபிக்கு ஜனாஸா தொழுகையை தொழ வைத்தார்கள். பிறகு அந்த அன்சாரியின் ஜனாஸா எடுத்து செல்லப்பட்டது. ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் சடலம் அங்கேயே வைக்கப்பட்டது. இவ்வாறு அந்த நாளில் மட்டும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய ஷஹீதுடன் சேர்த்து ஹஜ்ரத் ஹம்சா அவர்களையும் இணைத்துக் கொண்டு 70 முறை அன்னாருக்காக ஜனாஸா தொழுகை தொழ வைத்தார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் சடலம் அங்கேயே இருந்தது. ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் தமது உறவினருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டது பற்றி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் தமது உறவினருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதிலும் நன்மையான பணிகளை செய்வதிலும் எப்போதும் முன்னணியில் இருந்து வந்தார்கள். அவர்கள் ஷஹீதான பிறகு அன்னாரது சடலத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். உறவினருடன் இந்த அளவு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற மற்றும் நன்மைகள் செய்கின்ற வேறு ஒருவர் இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு பிறகு உங்கள் மீது எந்த துக்கமும் இல்லை என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையாகவும் முஸ்லிம்களின் வீரமிக்க தலைவராகவும் இருந்த ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடக்கம் எத்தகைய கஷ்டமான நிலைமையில் ஆதரவற்ற சூழலில் செய்யப்பட்டதை எடுத்து கூறி வந்தனர். செழிப்பான காலகட்டத்தில் ஹஜ்ரத் ஹப்பாப் அவர்கள் அந்த கஷ்டமான காலகட்டத்தை நினைவு கூர்ந்தவாறு ஹஜ்ரத் ஹம்சா அவர்களின் கஃனாக ஒரு போர்வைதான் இருந்தது. அதனால் அவர்கள் தலை மறைக்கப்பட்டு கால்களில் புல் போடப்பட்டன என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் சம்பவம் இது போன்றதேயாகும். ஒருமுறை அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்கின்ற சமயத்தில் மிகவும் சுவையான உணவு அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர்களுக்கு அந்த கஷ்டமான காலகட்டம் நினைவில் வந்துவிட்டது. அவர்கள் கூறினார்கள், ஹம்சாவும் ஷஹீதானார். அவர்கள் என்னை விட சிறந்தவராக இருந்தார்கள். கஃன் செய்வதற்காக அவர்களுக்கு போர்வை கூட கிடைக்காமல் இருந்தது. பிறகு நமக்காக உலகில் வசதியான நிலைமைகள் ஏற்பட்டன. உலகில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது. ஆனால் நமது நன்மைகளுக்கான நட்கூலி ஒருவேளை விரைவாக கொடுக்கப்பட்டு விட்டதோ, அதாவது உலகிலேயே அது கிடைத்து விட்டதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். எந்த அளவு அழுதார்கள் என்றால் உணவு உண்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால், அல்லாஹ் இவர்களிடம் திருப்தி அடைந்தான், அவர்கள் அல்லாஹ்விடம் திருப்தி அடைந்தனர். வசதியான நிலைமை வந்தபோது அவர்கள் தமது சகோதரர்களை நினைவு கூர்ந்து வந்தனர். தற்போதைய நிலைமையையும் கடந்த கால நிலைமையையும் அவர்கள் தங்கள் கண்முன் நிறுத்தினார்கள். அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் மன்னிப்பானாக. அல்லாஹ் இவர்கள் தொடர்பாக இவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தியையும் வழங்கியிருந்தான். அல்லாஹ் இவர்களின் தகுதிகளை உயர்த்திக் கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله
عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر